உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மல்லிகை செடியில் பூவே வரலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இனிமே அந்த கவலையை விடுங்க. இப்போ நான் சொல்ல போற இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். ஒரே வாரத்தில் உங்க வீட்டு மல்லிகை செடிகள் மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும். பொதுவாக இந்த மல்லிகை செடி கோடை காலத்தில் நல்ல அதிகமான பூக்களை நமக்கு தரும். மல்லிகை செடியை நம்ம தரையில வச்சாலும் சரி, இல்ல தொட்டில வச்சாலும் சரி, நல்ல வெயில் படக்கூடிய இடத்துல வைக்கணும். இந்த மல்லிகை செடிக்கான மண் கலவையில 2 மடங்கு செம்மண், 1 மடங்கு எருவு, 1 மடங்கு கோகோபீட் இந்த ரேஷியோல நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கணும். மல்லிகை செடி பூக்கள் பூத்ததுக்கு அப்புறமா அந்த பூக்களுக்கு கீழே கணுப்பகுதியை ஒட்டி நம்ம இந்த மாதிரி மல்லிகை செடியை கட் பண்ணி விட்டுறணும். சப்போஸ் உங்க மல்லிகை செடி பூக்கவே இல்லைன்னா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி கிளைகளை நம்ம ட்ரிம் பண்ணி வச்சுக்கணும். அப்போதான் செடியில புது துளிர்கள் வர ஆரம்பிச்சு புது முட்டுக்களும் வரும். இது மாதிரி புது துளிர்கள் முட்டுக்கள் அதிகமா வைக்கணும்னா கண்டிப்பா நாம மல்லிகை செடிக்கு உரம் கொடுக்கணும். அப்படி என்ன உரம் கொடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா டிஏபி தாங்க, டை அமோனியம் பாஸ்பேட். நம்ம என்னதான் ஆர்கானிக் மெத்தட் நிறைய யூஸ் பண்ணாலும் இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணாதான் அதிகப்படியான பூக்களை நம்ம எடுக்க முடியும். செடியோட மேற்பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணை நல்லா கலரிட்டு இந்த மாதிரி ஒரு செடிக்கு 10 to 15 பால்ஸ் அளவுக்கு இந்த டிஏபியை போட்டுட்டு செடிக்கு காலையிலும்